திரு கார்த்திகேயன், இங்க எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யத்தான் செய்யும், அதுதான எதிர்க்கட்சிகளுடைய வேலை அப்படிங்கிறாங்க. தற்போதைய சூழல்ல இந்த அவதூறுகளை எல்லாம் தாண்டி, பாரபட்சத்தை எல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிர்வாக திறமையால் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் சேர்த்தே சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கணும்? எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். எதிர்க்கட்சிகள் மக்களுடைய குரலை பிரதிபலிக்கணும். அரசு ஏதாவது தவறு செய்தால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது மக்கள் சார்பாக அந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்களாக எதிர்க்கட்சிகள் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ போராட்டம் இத்தனை 20,000 போராட்டம் நடந்தது சென்ற அதிமுக ஆட்சியில், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் அப்படின்னு சொன்னார். இப்போ யார் அதிமுகவை போராட்டம் செய்கிறத தடுக்கிறாங்க? மக்கள் பிரச்சனை இருந்தால் மக்களை சந்தித்து களத்துக்கு போய் அரசியல் ரீதியாக ஒரு நிர்பந்தத்தை அரசுக்கு ஏற்படுத்துங்க. அவர்கள் தவறுகளை சரி செய்கிறதுக்கு நீங்கள் நிர்பந்தத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் ஒரு நாள் டோக்கன் ப்ரொடெஸ்ட் பண்ணால் சரியாயிடுமா? பண்ணுறீங்க, இல்லைன்னு மறுக்கல. பட் அது போதுமான்னு கேட்குறேன். நீங்கள் அங்கே 20,000 பண்ணாங்களே, நீங்கள் ஒரு 10,000 போராட்டம் பண்ணுங்க. யார் வேண்டாம் உங்களை தடுக்க போகிறாங்க? அப்போ மக்களுடைய கோரிக்கைகளோ இல்லை அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தால் உங்களை மக்கள் விரும்புவார்கள். உங்களுக்கு அதில் தேர்தலில் பலன் கிடைக்கும். நீங்கள் ஆனால் வெறுமனே குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு ஒரு நாள் கூடி போராட்டம் நடத்திட்டு அடுத்த நாள் கலைந்து போய் அடுத்தது போராட்டத்திற்கு மட்டுமே இன்னொரு பல வாரங்கள் கழித்து ஒரு போராட்டம் நடக்கும்போது மட்டுமே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமாக இல்லைன்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அதைத்தான் கேட்க வரோம். அப்போ அவர் சொன்னார் ஒன்றிய அரசு கொடுத்துக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசுமே குற்றச்சாட்டிட்டு இருந்தால் நீங்கள் எதுக்கு அரசு அப்படின்னா, நிதி வரி விதிக்கும் அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஜிஎஸ்டிக்கு அப்புறம். அப்போ நமக்கு வரக்கூடிய நிதி பங்கீடுன்றதை காம்பன்சேஷன் பீரியடையும் நிறுத்திட்டீங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள்னு கேட்கும் பொழுது ஃப்ளட் ரிலீஃபுக்கு கூட பணம் கொடுக்கலையே. இப்போ அவர் சொல்கிறார், ஒக்கி புயலுக்கு எங்களுக்கு வரலையா, நாங்கள் போய் ஒன்றிய அரசோட போராடிட்டு இருந்தோமா, இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமான்னு கேட்டீங்க இல்லையா? நீங்கள் உங்கள் பேர்லேயே கொடுக்கலையே, நீங்கள் சண்டை போடல. ஆனால் அதுக்கப்புறம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? 2019 கூட்டணியில் தான் இருந்தீங்க 21 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்போ கூட கொடுக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு சொல்லி என்ன பிரச்சனை? அதாவது சண்டை போட்டிருக்கணும் இல்லையா? அதை தான் கேட்குறோம். மாநில அரசுக்கு அதாவது மாநிலங்களுடைய அதிகாரங்களை சுருக்கி எல்லாத்தையும் அதிகார குவியல் நடக்கணும், சென்ட்ரலைஸ் பண்ணணும், மையப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கும்போது எல்லாமே ஒற்றைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கு. அந்த அரசோட அப்போ போராடி தானே பெற வேண்டிய நிலை இருக்கு. அது நிதி எங்களுக்கு கடன் வாங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும்னு கேரளான்ற ஒரு மாநிலம் அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, எங்களுக்கு வறட்சி நிவாரணம் வேண்டும் என்பதற்காக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இங்க மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஒரு காலதாமதம் செய்யறான்னு சொல்லிட்டு அவர் உச்சநீதிமன்றம் போறாங்க. தெலங்கானால அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த பொழுதும் அவர்களும் போனாங்க. பஞ்சாப்ல சட்டமன்றத்தை கூட்டுவதிலே பிரச்சனை அதற்காக கூட உச்சநீதிமன்றம் போறாங்க. இந்த நிலையில் இருக்கும் பொழுது போராடி பெறாம வேற எப்படி பெறுறது? அப்பா நிதிகள் ஒரு சின்ன டேட்டா மட்டும் கொடுக்குறேன். ஃப்ளட் ரிலீஃப் கொடுத்ததுல எதுக்கு எடுத்தாலும் ஆளுநரையும் பிரதமரையும் குற்றம் சாட்டி, அதற்கு தான் இந்த தரவு சொல்றேன். நீங்க 11,500 கோடி பீகாருக்கு ஒரு ஃப்ளட் ரிலீஃப் கொடுக்குறீங்க, அசாம் கொடுக்குறீங்க, நீங்க ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தராகண்ட்ல கொடுக்குறீங்க, சிக்கிமுக்கு கூட போகுது. நீங்கள் ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசம் கூட கொடுக்குறீங்க. அங்க காங்கிரஸ் ஆட்சி வருது, நான் இல்லைன்னு மறுக்கல. அப்போ அங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல அங்கெல்லாம் கொடுக்குறீங்க. இங்க ஒரு பெரிய புயல் 50 பேருக்கு மேல ஒரு 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, சென்னை உட்பட. அதே போல தூத்துக்குடியில பெரிய வெள்ளம், ஒரே நாள்ல 111 சென்டிமீட்டர் மேல பெஞ்சது. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. 30க்கும் 40க்கும் மேற்பட்டவர் இறந்து போனார்னு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு டெல்லியிலே அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒப்புக்கொண்டார். எத்தனை நிதி கொடுத்தீங்க? 276 கோடி வழக்கமாக வரக்கூடிய டிசாஸ்டர் ரிலீஃப் தவிர பட்ஜெட்ல குறைந்தபட்சம் அதிலையாவது வரும் என்று எதிர்பார்த்தால் நீங்க நான் பட்டியலிட்ட மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல? இதே மாதிரி பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு ஏன் கொடுக்கவில்லை? வறட்சி நிவாரணத்திற்காக கேஸ் போட்டு தானே வாங்க வேண்டியிருக்கு கர்நாடகாவுடைய நிலை. அப்ப இந்த இடத்துல போராடாம வேற என்ன பண்றது? ஒண்ணு கேஸ் போடணும், இல்ல அரசியல் ரீதியா போராடி தானே பெறணும். அப்ப நீங்க போய் எதை எடுத்தாலும் குற்றம் சொல்லிங்கன்னா குற்றம் சொல்லாம வேற என்ன சொல்றது? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இதுவரை 21,000 கோடி மாநில அரசு தன்னுடைய நிதியிலும் செலவு பண்ணியிருக்கு. ஒரு ஆண்டு 9,000 கோடி, ஒரு ஆண்டு 12,000 கோடி. இதுவரை 3 ஆண்டுகளாக ப்ரமோஷன் போர்டில் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கை இதுவரை கொடுக்கல. ஆனா உங்களால 59,000 கோடிக்கு ஒரு பேக்கேஜ் பல்வேறு வளர்ச்சி இல்ல உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக பீகாருக்கு கொடுக்க முடியும். அதே போல கொடுக்க முடியும். இல்ல சென்ட்ரலைஸ்டு ஸ்கீமா இருந்தா அதுல ஸ்டேட் பேர் மென்ஷன் பண்ணி தான் இருக்கணுமா? அதுக்கு நிதி ஒதுக்குனா அது எல்லா மாநிலங்களும். நான் பேரை பத்தியே பேசலீங்க.
பீகாருக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் வெள்ள நிவாரணம் எல்லாம் சேர்த்து 58,000 கோடி கொடுக்குறீங்க. ஏபி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல நம்ம வந்து ஏற்கனவே கமிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைநகரை உருவாக்குவதற்கு மட்டும் 15,000 கோடி, அது கூட லோன் தான் இந்த ரெண்டுமே, அது வந்து அரசு கொடுக்கல. ஆனால் அந்த லோனை கூட எங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலையே அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. கடன் வாங்குவதற்கு பினராயி விஜயன் போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டி இருக்கு இல்லையா? இந்த அரசிட்ட போராடாம வேற என்ன பண்றது? அவர் சார் சொன்னாரு வந்து நீங்க 10 ஆண்டுகள்ல வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் திட்டம் கொண்டு வரலையான்னு. அவருக்கு ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் அவர் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டிலிருந்து போய் ஒன்றிய அமைச்சராக அதே 10 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து போன ஒன்றிய அமைச்சர் எந்த திட்டத்தை நீ கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கொண்டு வரலன்னு சொல்றீங்களா? அந்த திட்டத்தை அவர் ஏன் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல தமிழ்நாட்டுக்கு? ஒருவேளை எதுவுமே வரலைன்னா அப்ப இந்த கேள்வி மக்கள் கேட்கறாங்களா மாட்டாங்களா? அப்ப இல்ல நான் கேட்பது வந்து ஒரு குற்றச்சாட்டுன்னு வைக்கும்போது அந்த அரசுல அங்கம் வகிச்சுட்டு அந்த ஆட்சியில முடிஞ்சு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்கலன்னா அது நியாயம்ன்றீங்க. நான் திமுக இல்ல நீங்க தான் சொல்றீங்களா? நான் சொல்றேன் முதல் கட்ட திட்டம் வந்து அதே மாதிரி தானே சென்னைக்கு வந்துச்சு. இல்ல மேஜூர் திட்டங்களுக்கு கடன் வாங்குறதுல இருந்து எல்லாமே வந்து கடல் நீர் திட்டங்களுக்கு அப்படிதான் வந்து பல்வேறு சாலை பணிகளுக்கு வந்துச்சு இல்ல, துறைமுக பணிகளுக்கு வந்துச்சு இல்ல, இல்ல வந்து பவர் காரிடார்களுக்கு வந்து இல்ல, இது எல்லாத்துக்கும் வந்தது இல்லையா? அப்ப நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் வரலன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க அமைச்சரவையில் இருந்தீங்களே, என்ன காங்கிரஸ் சார்பாக நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? ஒன்றிய அமைச்சரா இருந்த ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தாரு? ஜி.கே. வாசன் வந்து கப்பல் துறை அமைச்சர், அதுல செய்ய வேண்டியதை செஞ்சார். அப்ப கப்பல் துறைக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன், எல்முருகன் வந்து அப்ப ஒரு துறைக்கு இருக்காருன்னா அதுக்கு மட்டும் தான் அமைச்சரா இருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்டாரா? தமிழ்நாட்டுக்கு தான் சார் எண்ணூர் துறைமுகத்தை காமராஜ் துறைமுகம் பேர் வச்சாரு. பேர் வச்சதுக்கு அதான் கேக்குறேன். அது மட்டும் இல்ல சார், நீங்க நீதியாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நீதியாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கூட்டணி ஆட்சியில் தான அவரும் இடம் பெற்றிருந்தார். அப்ப அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல கேக்குறேன். அவர் செய்ய வேண்டியதை செஞ்சார். அதே திமுக நாமினேஷன்ல தான போனீங்க ராஜ்யசபாக்கு. அவங்க உதவியோட தான எல்லாரும் போறீங்க. இல்ல அப்ப காங்கிரஸ்ல எம்எல்ஏக்கள் இருந்தாங்க சார். இல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? அப்ப காங்கிரஸ்ல வந்து கூட்டணி ஆட்சியில எவ்வளவு பேர் சார் இருந்தாங்க? 35 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க சார். ஆமா, நீங்க எத்தனை பேர் ராஜ்யசபாக்கு நாமினேட் ஆயிருந்தாங்க? இல்ல நான் சொல்லல, நான் சொல்லல. இல்ல ஒரு நபரோட சுருக்கி சொல்ல வேண்டாம். நான் கேட்பது அப்ப நிதியில வந்து ஒரு ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடக்குது. ஒரு பட்ஜெட்டே 2 மாநிலங்களுக்காக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் போட அந்த சொன்னார் இல்லையா? நிதி ஆயோக்கு 3 வருஷம் போகலன்னு. மம்தா பானர்ஜி போய் அவர்கள் போராட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. நாங்க மம்தா பானர்ஜி போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? நிதிஷ்குமார் 20 நிமிடம் பேச அனுமதிக்கப்பட்டார். சாரி, நான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பேச அவர் சார்பாக வந்தவர்கள் பேசினார்கள். அவர் ஏன் நிதிஷ்குமார் வரலன்னு கேள்வி கேட்டீங்களா? கூட்டணியில் இருக்கக்கூடியவர், அவருக்கு சிறப்பு ஒதுக்கீடு வேற போயிருக்கு. ஆனா அவர் ஏன் நிதி ஆயோக்கு போலன்ற கேள்வி வரல. அப்ப அவருக்கு ஒதுக்கலையா? அவருக்கு போகலைனாலும் ஒதுக்கீடு வருது இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒதுக்கீடு வரல? எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லையா? கமிட்டான திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஏன் வரவில்லை? ஃப்ளட் ரிலீஃப் 37,000 கோடி கேட்டதுக்கு வெறும் 276 கோடி டிசாஸ்டர் ரிலீஃப்ல மட்டும் வழக்கமாக தவணை மட்டும் தானே வருது இல்லையா? நாம கேட்பது ஏன் இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறீங்க? அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும், ஓகி புயலா இருந்தாலும் எந்த புயலுக்கும் பணம் கொடுக்கல. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் இப்போ நடந்த புயலுக்கும் பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்ப உங்களோட எப்படி போராடி பெறது? ஒண்ணு வழக்கு தொடுக்கணும், இல்ல அரசியல் ரீதியா போராடி தானே பெறணும். ஆனால் எதற்கெடுத்தாலும் போராடுறீங்க அப்படின்னா போராடாம என்ன செய்வது? ஒரு ஆளுநரை பத்தி குறிப்பிடுறாரு இல்லையா? ஆளுநர் வந்து மாநிலத்தோட பேரை மாத்தணும்ன்றாரு. இந்த மாநிலத்துக்கு இந்த பேர் சரியில்லைன்றாரு. மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் தரமாட்டேன்றாரு. அதே போல இந்த அமைச்சர் வந்து இவரை நீக்கிறேன்னு அவரே அனௌன்ஸ் பண்றாரு. இந்த அதிகாரம்லாம் அவரே கையில் எடுத்து இல்லாத அதிகாரங்கள் கையில் எடுக்கும் பொழுது அப்ப அந்த அதற்கு எதிராக போராட்டம் நடத்தாங்க. வேற என்ன பண்றது? ஒரு மாநிலத்தோட உரிமைகளுக்கு அரசியல் சட்டத்தை மீறும் பொழுது அது ஆளுநரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறதுக்கு தானே ஒரு அரசு இருக்கு. அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். இயல்பா நியாயமா பார்த்தா அந்த கோரிக்கைக்கு வந்து உண்மையாக எல்லா எதிர்க்கட்சிகளும் அதிமுக ஆட்சியில அன்றிருந்த பண்டாரிலால் புரோஹித் அவர்கள் போய் ஆய்வு மேற்கொண்ட பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லோருமே சேர்ந்து அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சாங்க, போராட்டம் நடத்தினாங்க. அதே போல நீங்களும் வந்து ஒரு அத்துமீறலில் ஈடுபடும் போது ஆளுநர் அதற்கு ஆதரவாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இணைந்து தானே செயல்படணும்.